ஒரு மிக பிரம்மாண்டமான அளவில் இந்த மாபெரும் கும்பாபிஷேக விழாவை நடத்தியிருக்கிறார்கள். இந்த கும்பாபிஷேக விழா நடைபெறுவதற்கு நிறைய பேர் பண உதவி செய்திருப்பார்கள், நிறைய பேர் பொருள் உதவி செய்திருப்பார்கள், நிறைய பேர் உடல் உழைப்பை கொடுத்திருப்பார்கள். அவெல்லாம் நல்லா இருக்குன்னு ஒரு தடவை கைதட்டுங்க பார்ப்போம். என்ன நபிகள் நாயகம் தான் சொல்வார், வைத்திருப்பதல்ல செல்வம், பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம். 4 பேருக்கு கொடுக்கிற மனநிலை வரணும். சிலர்லாம் கோடி கோடியா பணம் வச்சிருப்பான், 10 பைசா எவனும் கொடுக்க மாட்டான். அதுல என் சித்தப்பேன் 1 நம்பர். நம்ம திருப்பூர்ல தான் கம்பெனி வச்சிருக்காரு. இந்த கொரோனாவில் எல்லாரும் கம்பெனியை மூடிட்டு அவங்க சொந்த ஊருக்கு போய் சொல்லிட்டாங்க. எங்க சித்தப்பாவும் எங்க சொந்த ஊருக்கு வந்துட்டார். கொரோனா காலம், கபசுர குடிநீர் குடிச்சா கொரோனா வராத நாங்கள்ல. இவளே காலையில 4 மணிக்கு அடுப்பை பற்ற வைப்பாரு, கபசுர குடிநீரை காய்ச்சுவார். எங்க ஊர்ல 100 பேருக்கு மட்டும் கொடுப்பாரு, வந்து வீட்டில் படுத்துக்கிடுவார். நான் கேட்டேன், சித்தப்பா கொரோனாவில் திருந்திட்டான்னு நினைச்சேன், எல்லாருக்கும் கொடுக்கப்படாதா 100 பேருக்கு மட்டும் கொடுக்குறீன்னே. அந்த ஆளு என்னை பார்த்து சொன்னான், பாருங்க மயனே, இந்த 100 பேரும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான், சேர்த்துட்டான்னா என்ன பண்றேன்னு சொல்லி அந்த 100 பேருக்கு கொடுத்தா அந்த 100 பேரும் பொழைச்சிக்கிட்டான். ஏன் சித்தப்பன் போய் சேர்ந்துட்டான். அதுல 1 டம்ளர் அந்த ஆள் குடிக்கல. அவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சேன். ஆனா நான் ரொம்ப தாராளமான ஆள், எங்க போனாலும் என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பேன். அவ்வளவு பாசமான ஆள். போன தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே போனேன். போய் உண்டியல் போடலாம் காசை எடுத்தேன், வெறும் 500 ரூபா தாளா வந்துச்சு. நம்ம முருகனுக்கு 500 ரூபா போடுறதுன்னு உள்ள அமுக்கிட்டு பழைய 50 ரூபா ஒன்று பஞ்சர் ஓட்டுனது இருந்துச்சு. அதை எடுத்து போட போனேன். பின்னாடி உள்ள என்னை சுரண்டனா என்னன்னு திரும்பி பார்த்தேன். அவங்க கொஞ்சம் காசை கொடுத்தான், வாங்கி உண்டியலில் போட்டு சொன்னேன், நீனும் பழனிக்கு நடந்து வந்த, நானும் பழனிக்கு நடந்து வந்தேன், உன் காசை நீ உண்டியலில் போட்டாதான்டா புண்ணியம் ஒன்னே சேரும்னே. அவன் என்னைய பார்த்து சொன்னான், உன் காசு தான் கீழே விழுந்துருச்சு, எடுத்து கொடுத்தோம்னா. எல்லாம் பழனிக்கு தானே பாத யாத்திரை போவான். நான் ஒருத்தன் தான் பழனிலேருந்து தேவகோட்டைக்கு பாத யாத்திரை போனாலும் பஞ்சாமிரதத்துக்கு வழியில், டீக்கு வழி இல்லை. அப்படிலாம் சிரமமான உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது ஒரு நல்ல ஊர், நல்ல மக்கள். அதனாலதான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க. நேற்று ஒரு ஊர்ல கொண்டே விட்டு நடுவுல கம்ப ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டான். ஆம்பளை எல்லாம் அங்கிட்டு போ, பெண்கள் எல்லாம் அங்கிட்டு போ. அந்த நேரம் பார்த்து புதுசா கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்தேன், பிரிச்சுட்டாங்க. நீ இங்கிட்டு போ, ஓ பொண்டாட்டி இங்கிட்டு போட்டோம். அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல, பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். 5 வருஷமா பொண்ணு வந்து போதாண்டா கல்யாணம் பண்ணி. அவன் நம்மளை தான் பார்க்கறா, அவளை வேற யாரும் பார்க்கறான். நான் ஒரு ஜோக்கு சொன்னோன்னா அந்த பிள்ளை அகான்னு கைதடிச்சு வாடி வீட்டுக்கு போகணும் கூட்டிட்டு போயிட்டான். அதுவும் அந்த ஊர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊர். ஒரு ஆள் பிள்ளையை தூக்கிட்டு வந்தார். ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளைன்னு செக் பண்ணி தான் உள்ளே விட்டான். ஆம்பளை பிள்ளைனா நீ வச்சுக்க, பொம்பளை பிள்ளைனா உன் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துருணும். அதில் ஒருத்தர் என்ன ஐடியா பண்ணா தெரியுமா, வீட்டில் இருந்த பொண்டாட்டி விட்டு நைட்டியை தூக்கி மாட்டிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு லேடிஸ் மாதிரியே போய் லேடிஸோட உட்காந்துட்டான். நாங்கள் ஒரு ஜோக்கு தலையில இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அந்த நேரம் பார்த்து சுக்குமல்லி காப்பி விற்கிறவன் வந்திருக்கான். 4 லேடிஸ் சேர்ந்து சுக்குமல்லி வாங்கி குடிச்சிருக்காங்க. குடிச்சுக்கிட்டு 200 ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த சுக்குமல்லி காப்பி விற்கிறவன் சில்லறை இல்லைன்னு இருக்கான். இந்த நைட்டி ஓட்டவன் சும்மா இருக்க வேண்டியதானே, சில்லறையா இல்ல இந்த நான் தர்றேன்னு நைட்டி தூக்கிட்டு டவுசர்ல கையை விட்டுருக்கான், பிடிச்சி விட்டான். இப்படிலாம் சிக்கலானாலும் இன்னைக்கு நாட்டில் இருக்கிறான். ஆனா எவ்வளவு பிரம்மாண்டமா மிகப்பெரிய அன்னதானம், தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தான். மக்கள் வயிறார சாப்பிட்டு வாழ்த்தணும், அதை செஞ்சிருக்காங்க. இப்ப எங்களுக்கு அதே உணவு தான் கொடுத்தாங்க, அவ்வளவு வறுமையா இருந்துச்சு. எங்க தாத்தாவுக்கு அன்னதான புறவுனே பேரு. உண்மையிலே எப்ப தாத்தா அவ்வளவு அன்னதானம் பண்ணியான்னு கேட்டேன். அன்னம்னு ஒரு பொம்பளையாளுக்கு இருந்தாலும் சொத்த புறம் தானம் பண்ணியிருக்கான். அதனால எங்க தாத்தாவுக்கு அன்னதான புறவுனே பேரு. அப்படி ஒரு அரசியல் வந்திருக்கேன். ஒரு குடும்ப சம்பந்தமா தலைப்பு கொடுத்திருக்காங்க. குடும்பத்தின் மகிழ்ச்சி, மனநிறைவு, மனிதன் மனநிறைவான வாழ்க்கை தேவை, சொத்து பத்தப்பா சொந்த பந்தமான ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல கொடுத்தான். சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள். சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள். சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள். அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள், ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம்.
சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் பாடலாம். லேசா கைதட்டுங்க பாப்போம். ஏன் கைதட்டு சொல்றோம்னா, நாங்க பாய போட்டு படுத்து தூங்கி 6 மாசம் ஆகுது. பஸ்ஸில் தூங்குறோம், கம்பியில் முட்டுறோம், கண்டக்டர் திட்டு வாங்குறோம், இறங்க தெரியாது, ஸ்டாப் தெரியாமல் எங்கேயாவது போய் இறங்குறோம். இந்த மனக்கவலையெல்லாம் நீங்கள் கொடுக்குற கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும். நேற்று காரைக்குடியில் பட்டிமன்றம் முடிச்சு திருச்சியில் வந்து விடிய காலம் 4 மணிக்கு இறங்கினேன். நல்ல தூக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருந்தேன் சீட்டில். கண்டக்டர் விடிய காலம் 4 மணிக்கு திருச்சி அப்படி நான் வந்துருச்சானே, என் பேக்கை எடுக்கிறதுக்கு பதிலாக பக்கத்தில் உள்ளவன் பேக்கை எடுத்துட்டேன். அவன் பிடிச்சிட்டான், திருடன் தூக்கத்தில் மாற்றி எடுத்துட்டேன் அப்படின்னு. நான் பரவாயில்ல. இந்த பையன் போன வாரம் ஒரு நாள் லீவு கேட்டான், போயிட்டு வாடா அப்படின்னு. ஜவுளி எடுக்க போனவன் ஜவுளிலாம் குடும்பத்தோடு எடுத்துவிட்டு வாங்க போவோம் மாமியாவை கையை பிடிச்சி எடுத்துருக்கான். நான் இல்லைப்பா அப்படின்னு இருக்கு, தூக்கத்தில் மாற்றி கை வச்சுட்டேன் அப்படின்னு இருக்கேன். இந்த மனக்கவலையெல்லாம் நீங்கள் கொடுக்குற கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும். பொதுவாக கும்பாபிஷேகம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறோம்? பொதுவாக எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் பண்ணணும்? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும். ஏன் தெரியுமா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும்? முதல் 3 ஆண்டுகள் தெய்வம் கருவறைக்குள் இருக்கும். அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் பலிபீடத்திற்கு வரும். அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும். அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும். அப்படி கலசத்திற்கு சென்ற தெய்வத்தை மீண்டும் கருவறையில் அமர்த்துவதற்காகத்தான் 4 3 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் பண்றோம். இது கும்பாபிஷேகம் அன்னைக்காவது தெரிஞ்சுக்கணும். கும்பாபிஷேகம் பண்ணும்போது எத்தனாவது நாள் நம்ம மண்டலாபிஷேகம் பண்றோம்? 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்றோம். ஏங்க 48வது நாள் நம்ம மண்டலாபிஷேகம் பண்ணணும்? மொத்த ராசிகள் எத்தனை மாப்பிள்ள? 12 ராசி. மொத்த நட்சத்திரம் எத்தனை? 27. இந்த 27ஐயும் 12ஐயும் கூட்டுங்க, 39 வரும். மொத்த கிரகம் எத்தனைமா? 10 இல்ல 9. அவன் கிரகத்தையும் சேர்த்து விட்டு போயிடாத, 9 கிரகம். அப்ப இந்த நட்சத்திரம் ராசி கிரகம் 12 27 9 இது 3ஐயும் கூட்டினீங்கன்னா 48 வரும். அதனாலதான் 48வது நாள் நம்ம மண்டலாபிஷேகம் பண்றோம். 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணும்போது 108 மந்திரங்கள் ஓதுறோம். ஏன் 108 மந்திரங்கள் ஓதணும் தெரியுமா? மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60. இந்த 60ஐயும் 48ஐயும் சேர்த்தீங்கன்னா 108 வரும். அதனாலதான் 108 மந்திரங்கள் ஓதுறோம். இதெல்லாம் கும்பாபிஷேகத்துக்காக தெரிஞ்சுக்கணும். பொதுவா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. ஒரு காலத்துல கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கில் போனவன் பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான், மகாளி தாயே நான் போற வேலை நல்லா நடக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், கையெடுத்து கும்பிட்டான் அந்த காலத்துல. இப்பெல்லாம் பைக்கில் போறவன் பைக்கை விட்டு இறங்க மாட்டான், ஒத்த கையில பைக்கை ஓட்டிக்கிட்டே இங்கிருந்து மகாளி அம்மாவுக்கு கிசுறான். மகாளி அம்மா நான் அவசரமா திருப்பூர் போறேன், இவர் அவசரமா போறாராம். 1 ரூபா போய் உண்டியல்ல போட்டா லேட் ஆயிருமா, இங்கேருந்து சுண்டி விடுறாரு. மகாளி இந்தா 1 ரூபா டேக். மாரியம்மா ரிட்டன்ல ஒரு சுண்டு சுண்டுது. அண்ணன் பைப்பாசில மல்லாக்க படுத்து கிடக்கிறாரு, நெத்தியில போய் 1 ரூபா ஒட்டுது. தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும். தெய்வத்திட்ட நம்ம வேலை காட்டணும்னா தெய்வம் நம்மகிட்ட வேலையை காட்டும். மனுஷன் மாறிட்டான். எங்க போனாலும் கூட்டம். இன்னைக்கு எல்லா பஸ் ஸ்டாண்டையும் தமிழ்நாடு பூரா எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் 10,000 பேர் நிக்கிறான். எந்த பஸ் வந்தாலும் ஓடுறேன், எங்க ஊர் பஸ்லேயும் திரும்பி வந்துடுறான். நான் இடம் பிடிக்க போறேன், 1.5 வயசு பையன் ஒரு பஸ் சீட்ல படுத்து கிடந்தான். ஐயோ யாரு பெத்த பிள்ளைங்கன்னு வாரி சுருட்டி தூக்குறேன். அவன் சொல்றான் நான் இடம் பிடிக்க படுத்து கிடக்கிறேன், நீ போயா பின்னாடி அப்படின்ட்டான். அந்த நேரம் பாருங்க, ஒருத்தர் எலுமிச்சம்பழம் தாயத்தையும் 3 பேர் சீட்ல வச்சுட்டு போயிட்டான். எவனுமே கிட்ட போய் உட்கார மாட்டான். உட்கார்றான், அத்தாடி எலுமிச்சம்பழம் தாயத்திற்கு குடும்பமே அழிஞ்சு போயிடும். கிட்ட எவனும் போக மாட்டேங்கிறான். 1/2 மணி நேரம் பஸ் லேட்டு. எவன் வச்சானா அவனே பாத்ரூம் போயிட்டு வந்து டவுசர் பாக்கெட்டில் எடுத்து போட்டு உட்காந்தான். கண்ட்ரக்டர் கேட்டால் உன்னால 1/2 மணி நேரம் பஸ் லேட்டுன்னு. அதுக்கு இவன் சொல்கிறான் பேசாம இல்லைன்னா தகடம் வந்துருச்சு, டிரைவர் சீட்டு கீழே சொல்லி புரியுமா அப்படிங்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இடம் பிடிக்கிறான். ஒருத்தன் எப்படி தெரியுமா இடம் பிடிச்சான்? பஸ்ஸில் சீட்டில் 3 பேர் சீட்டில் சுற்றி போயிட்டான். எவனுமே போய் உட்கார மாட்டேங்கிறான். அவன் மட்டும் வந்து துண்டை போட்டு தொடச்சி போட்டு உட்காந்துக்கிட்டாயா. அந்த நேரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இடம் பிடிச்சாங்க. இது மாதிரி ஒரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மா கிட்ட இடம் பிடிக்க பையும் இல்லை, பிள்ளையும் இல்லை, துண்டும் இல்லை. அந்த அம்மா எப்படி தெரியுமா இடம் பிடிச்சிச்சு? டப்புன்னு கொண்டே கலட்டி சீட்டில் வச்சுட்டு அது பாட்டில் போயிடுச்சியா. அது வழியே ஒடியாந்தவன் சீட்டு சும்மா இருக்குன்னு உட்காந்தா கொண்டை ஊசி குறுக்கால ஏற்றிருச்சு. இவன் ஐயோ ஐயோ ஐயோன்னு ஓடுறான். அவன் பின்னாடி அந்த அம்மா ஓடுது, என் கொண்டையே கொடு, என் கொண்டையே கொடு, என் கொண்டையே கொடு. அது புரிச்சுன்னு சொல்கிறேன், நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும், வாங்கிட்டு வாடி. கடைசியில் கொண்டையை தான் கொடுத்தா, கொண்டை ஊசியை கொடுக்க மாட்டேன்ட்டான். அந்த அம்மா ஏன்டான்னு கேட்டதுக்கு இதை காட்டினா தான் டாக்டர் கரெக்டாக ஊசி போடுவார், கொண்டே நீ வச்சுக்க, ஊசியை நான் வச்சுக்கிறோன்னு போயிட்டான். அவ்வளோ சிக்கலான உலகத்தில் வாழ்றான். இப்போ பணமா உறவா, சொத்து பத்துக்களா, சொந்த பந்தங்களா? சொந்த பந்தம் எப்படி இருக்கு? எங்கள் ஊரில் நான் கிராமத்தில் இருக்கேன், தேவகோட்டை பக்கத்தில்
போன மாசம் நைட்டு 1 மணிக்கு திருடன் ஒரு வீட்டில் குதிச்சுட்டான். குதிச்சவன் புருஷனும் பொண்டாட்டி கட்டி வச்சுட்டு வாயில துணியா வச்சு அமுக்கி நகை பகை எல்லாம் பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புனான். கிளம்பும் போது இந்த பொண்டாட்டிக்காரி கத்துனா, என்ன அவுத்து விடு, கத்துனாயினா குத்துவேன் அப்படின்னா. கத்த மாட்டேன், அவுத்து விடுனா. அவுத்து விட்டான். அவுத்து விட்ட உடனே சொன்னா, திருடன் சார் திருடன் சார், எல்லாத்தையும் அள்ளிட்டீங்க, திருப்பி வச்சுட்டு போச்சோன்னா வைக்காம போறீங்க, எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. என்னம்மா? எதிர்த்த மாதிரி தான் என் நாத்தனா வீடு இருக்கு, போகும்போது அவள் வீட்டில் ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க அப்படின்னா. அதுக்கு அவன் சொன்னா, அவள் வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன், அவள் சொல்லி தாண்டி உன் வீட்டுக்கு வந்தோம்னா அந்த திருடன் சொல்லியிருக்கான். அப்போ உறவுகள் எப்படி இருக்கு? ஆனால் இன்னைக்கு பணம், காந்தி எல்லா ரூபா நோட்லையும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார். வாங்குறவன் தான் நோட்டுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறான். ஒரு 100 ரூபாய் கொடுங்க, பல்லு லேசா தெரியும். ஒரு 200 ரூபாய் கொடுங்க அப்படிம்பா. ஒரு 500 ரூபாய் கொடுங்க, 2000 ரூபாய் கொடுங்க, சிரிக்க மாட்டான். ஏன்னா நோட்டு செல்லாத நம்மளுக்கு தெரியும். அப்போ பணத்துக்கு தகுந்த மாதிரி தான் மனுஷ வாழ்க்கையே போய்கிட்டு இருக்கு. நான் தலைப்பு சம்பந்தமா எதுவும் சொல்லலை. நான் 2 மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வந்திருக்காங்க. விழாக்குழுவில் சொன்னாங்க, சார் டீம் வெயிட்டா வேணும்னு கேட்டாங்க. திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் எடை போட்டு தான் கொண்டாந்து இறக்கியிருக்கேன். 80 கிலோ 82 கிலோ இருக்கும். எடை குறைஞ்சா நீங்கள் திருப்பி எடை போட்டுக்கிட்டு எங்களுக்கு காசை கொடுங்க. அந்த அளவுக்கு வெயிட்டான டீமை தான் கொண்டாந்துருக்கோம். இதில் சொத்து பத்து தான் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்க போது யாரு புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வள வரக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வள வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. அசைய காதில் தூது விட்டு ஏண்டா ஒரு ஆம்பளை எழுப்பி விடுற, லேடிஸ் போடுற பாட்டு போடுற, நீனும் வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற, நல்ல எஃபெக்ட். எங்கேயோ முடிவெட்டி அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே கணிப்பொறியியல் துறை தலைவராக ஏறக்குறைய 16 ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே 2 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றி தற்சமயம் ஓராண்டு விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய கணிப்பொறியியல் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது. நீ எல்லாம் ஊர்ப்புறக்கு வழியே இல்லைடா. ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்துறேன், சொப்பன சுந்தரி பாட்டை போடுறா ஐயா. இப்போ சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா, அது வச்சிருந்த காரை யார் வச்சிருக்கா, பெட்ரோல் யாரா போடுறது, எப்படி செட்டு சேர்ந்திருக்கிய பாருங்க. டீ அப்பா இல்லை இல்லை, சொந்த பந்தம் தான் என்று அன்னைக்கு தலைமையிட்டு வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனி தர மாட்டான், கர்நாடகாக்காரன் தனி தர மாட்டான், கேரளாக்காரன் தனி தர மாட்டான், கர்நாடகாக்காரன் தனி தர மாட்டான். எப்போ போனாலுக்கு நம்மளுக்கு தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். அப்பா வேணுமா, புல்லா வேணுமா, எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியில் யார் யாரா குப்புற விழுந்து கிடக்கிறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து போனவனாக தான் இருக்கான். ஏன்டா படுத்துட்டேன், விலை குறைச்சி நான் அங்கேயே சாப்பிட்டு விட்டேன், அங்கேயும் போய் நல்ல சரக்காக வாங்கி குடிக்கிறான், மானிட்டர் வாங்கி குடிச்சிட்டு தான் மல்லாக்கப்படுத்து கிடக்கிறான். அப்படி பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியிலே மிக பிரம்மாண்டமாக ஒரு பட்டிமன்றத்தை கலக்கி இருக்கக்கூடிய எங்கள் பட்டிமன்ற குழுவிலே எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய 67 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. மங்கு இல்லே பொங்கு இல்லே செய்தி ஒன்று கேளு, மனமால இட தேடி வரும் நாள் என்ன நாள், முத்து முத்து கண்ணால அவன் சுத்தி வந்தான் பின்னால, மங்கு இல்ல பொங்கு இல்ல செய்தி ஒன்று கேளு. உங்களுக்கு வாசிக்க தெரியும், அடுத்த வரி எனக்கு தெரியாதுடா. நான் அரை வரியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன்.
அவருக்கு இணையும் துணையுமாக பேசி பாட வந்திருக்கக்கூடியவர். பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க அந்த அம்மா. பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்ல, இறந்துட்டாங்க. பழைய படத்துல பாடினவங்களும் இப்ப இல்ல, இறந்துட்டாங்க. பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப இல்ல, இறந்து போய் சேர்ந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு சிறப்பா பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க, இசை ஆசிரியர். இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் தன்னுடைய கடுமையான முயற்சியில நம்ம திருப்பூர்ல அவங்க சித்தப்பா கம்பெனி வச்சிருக்கார். 200 கோடி சொத்துள்ள ஒரு மனுஷன், பனியன் கம்பெனி. அந்த கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளவு ஒரு ராசியான ஆள். அந்த ஓனர் அடுத்த கம்பெனில போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்கான்னா பாருங்க எவ்வளவு பெரிய ராசியான ஆள். இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் வந்திருக்கு. பசு புஷ்பா மேம்பாலத்துல ஏறி இருக்கு. அந்த ஓனர் 200 கோடி சொத்துள்ளால் தோல்லே பனியனை போட்டு கீழே வித்துக்க தெரிஞ்சிருக்கான். இந்த அம்மா மேம்பாலத்திலிருந்து கூப்பிட்டு இருக்கு, ஓனர் அப்படின்னு இருக்கு. இங்கேயே வந்துட்டியா புண்ணியவதி தாயன்னு வேட்டி சட்டையெல்லாம் கழட்டி போட்டு ஆந்திராவுக்கு போனால்தான் தான் இப்போ இங்கே முறுக்கு புளிஞ்சு ஆவரம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா பாருங்க. எங்க கம்பெனிக்கு வந்து 6 மாசம் ஆகுது. ஓனர் மஞ்சுநாதன் தான். என்ன நடக்குமோ அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அப்படி சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்லவங்க. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, அவ கண்ணுக்குள்ளதான் மின்னல் சும்மா சும்மாடி, ஆனந்த காத்தும் வீசுது சாமந்தி காத்தும் அடிக்குது. ஏண்டாடே அது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுறா, முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா. உன் வயசுல அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்கு. இந்த அம்மாவும் சின்ன பொண்ணு தாங்க. முந்தானை எடுத்து வர்ற ஐப்பசி வந்தா ஓஏபி வரப்போகுது. என்ன டை அடிக்கிற இவ்வளவு கருகருன்னு இருக்கு? மருதானியா மப்புட்டான கலக்கி அடி கிரு கிருன்னு இருக்கு. நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் அந்த பையன் தான். ஊதா சட்டை. ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே 7 ஆண்டு காலம் முயற்சி பண்ணார். உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. கேட்டிலே உட்காந்துருந்தான். பூட்டை திறக்கடா பூட்டை திறக்கடான்னு பட்டாணி வாங்கி தின்னுட்டு 10 நாள் படுத்து கிடந்தான். திறக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் லட்சுமண் சுருதியில 3 வருஷம் விடல. கடைசியில் திண்டுக்கல் அங்குங்குல 5 வருஷம் அங்கும் இங்கும் அலைஞ்சான். ஏண்டா அங்கே அலைகிறான் இங்கே குட்டியாந்திருக்கான். பாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி அக்காடு உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். உமாநாத்துங்கிறது அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு. அக்காடுங்கிறது ஒரு 140 ரூபா கொடுத்து வாங்கின பட்டம். புரிஞ்ச அறிவுக்கு புரியும். மூடி சுத்தினதுனால தம்பி ஊரா சுத்திக்கிட்டு இருக்காப்புல. நல்ல பையன். அவருக்கு இணையும் துணையுமாக ரிதம் பேட் வாசிக்கு வந்திருக்கக்கூடியவர். நாங்க எங்கே சென்றாலும் அவரை அழைத்து செல்வோம். ஏன்னா மேடை போடுறவங்க காலையில கலெக்டருக்கு சிரமம் இல்லாம இருக்கும். அண்ணன் உட்காந்து 2 ஆட்டம் ஆட்டினார்னா நட்டெல்லாம் கீழே கலட ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு பெருமைக்குரிய சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடியவர். அவருக்கு வாயது தலையதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. இதே இதா இருக்கும். அப்படி சிரிக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி செந்தில் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். அருமையான மைக் செட் ஆடியோ சிஸ்டம். ஆடியோ பேர் என்ன? SM சவுண்ட் சர்வீஸ். அருமையா இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா தம்பி? ஆயிமா சிரிக்கிற? சரி ஓகே. வீட்டை விட்டு வந்துட்டானே சிரிக்க வேண்டியானே. உனக்கு என்ன ஒன்றும் இல்லை. எங்களை படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாடி யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கிருஷ்ணன் அவர்களுக்கும், கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய மேலாளர் அவர்தான். அவர் நினைச்சா தான் யூடியூப்ல எந்த படத்தையும் போட முடியும். இன்னைக்கு நம்ம ஊர்ல எடுக்கிற பட்டிமன்றம் நாளை காலையிலே 7:30 மணிக்கு கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனல்ல வரும். நீங்க சிரிக்கிறது எல்லாமே அதிலே வரும். அவ்வளவு தூரம் சிறப்பாக எடுக்கக்கூடியவர். எடுத்த அன்னைக்கு நைட்டே எடிட் பண்ணி எல்லாம் பண்ணி போடுவாப்புல. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த யூடியூப் சேனலுக்கு நன்றியை சொல்லி, மிக அருமையாக ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு நன்றியை சொல்லி, நிறைய பேர் நிற்கிறீங்க. பட்டிமன்றம் நல்லா இருக்கும். அறுத்து கொள்ற குரூப்பு நாங்கள் இல்லை. நம்பி உட்காரலாம். நீங்கள்
3 மணி நேரம் கேரண்டி தானே. அதுக்கு வேற குரூப் இருக்காங்க, வந்தவனை கிளப்பி விடுற ஆளுங்க. அப்படி ஆளுங்க நாங்கள் கிடையாது. இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக சொத்து பத்து தான் என்ற அணியை துவங்கி வைத்து பேச விஜய் டிவி கலக்க போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார்கள். ஹலோ, உட்காருங்க. வெத்தலை போட்டு உட்கார்ந்துருக்க. வாமகன் என்றாயே தந்தாய் நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா, என்னைத்தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாயே. வல்வன் வாக்கிலே பிறந்த கம்பன் கைகளிலே தவழ்ந்த கண்ணதாசனின் காதலியாய், விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமா வீற்றிருக்க, நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் கரம் சரம் தாழ்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அடரா, தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்ட அந்த 28 பேருக்கு நன்றி. கையை தட்டாம உட்கார்ந்தவங்களுக்கு நன்றி. நல்லா ஜோரா ஒருத்தர் கை தட்டி வைங்க, ஒன்னும் வஞ்சனை வைக்காதீங்க. அதுலயும் குறிப்பா இங்க இருக்கிற பெண்கள் தாய் குழந்தைகளுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். இங்க இருக்க பெண்கள் நீங்க நல்லா கை தட்டினீங்கன்னா நிறைய முடி வளரும். அங்க பாருங்க, இருட்டுல ஒரு அக்கா தட்டிவிட்டு உடனே இழுக்குது, உடனே எப்படி வளரும்? ஒரு 10 நாள் கழிச்சு போய் கண்ணாடியில பாருங்க, அது பாட்டில் வளர்ந்துருக்கும். அங்கே ஒரு அக்கா தட்டிட்டு இழுத்துச்சு, கையோட வந்துருச்சு, சவரி முடி வளர்க்கிறாங்க. ஆனா வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையா ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க. நல்ல ஒரு தலைப்பை கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு அற்புதமா மக்கள் சுத்தி இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா எங்க ஆண்கள் பாருங்க, நிறைய பேர் அப்படி ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க. நடுவுல பெண்களை உட்கார வச்சுட்டு சுத்தில ஆண்கள் இருக்காங்கன்னா காரணம் என்ன தெரியுமா? எங்க பள்ளிப்பாளையத்துல திருவிழானா நாங்க ஜாலியாவும் இருப்போம், எங்க ஊர் பெண்களுக்கு வேலையாவும் இருப்போம்னு சொல்லக்கூடிய ஆண்கள் நிறைந்த ஊருங்க இது. எனக்கு பேரே பஞ்சவன் தான் பேரு. ஏன் நீ பஞ்சவர்ணம் புருஷன்? ஏன் முன்னாடி என்ன பண்றது? ஊரு புறா பஞ்ச பேசுறதுனால எனக்கு பஞ்ச் அப்படின்னு பேரு. நம்ம பள்ளிப்பாளையத்தை பாராட்டி ஒரு பஞ்ச் டயலாக் சொல்றேன். ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லாம கைத்தட்ட எப்படி வரும்பாக்குறீங்களா? நிஜமாவே சொல்றேன். கோவில்னு சொன்னாலே அது ஆலயம். பாசக்கார மக்கள் கூடின ஒரே பாளையம் தமிழ்நாட்டிலே இந்த பள்ளிப்பாளையம் நடுவுல. அங்க பாத்தீங்களா கிளாப்ப? ஆஹா, இந்த ஆண்கள் இவ்வளவு பேர் உற்சாகமா உட்கார்ந்து இருக்காங்கல்ல. கொஞ்சம் பேர் கை தட்டல, ஏன் அவங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்து. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம ஊர் தானே. இப்ப ஆண்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, இவங்களை பாராட்டி ஒரு பஞ்ச டயலாக் சொல்றேன். இந்த கைத்தறல அப்படியே அடுத்த லெவல் போகும் பாக்குறீங்களா? டீ கடையில ரொம்ப நாளா தொங்குற பண்ணும், நம்ம ஊர் பசங்களை பார்க்காத பொண்ணும் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது, சரித்திரமே கிடையாது. அங்க பாருங்க, அடா அடா அடா. அதுக்கு ஏன் ஒரு தாத்தா தட்டுறாரு? அவரு ஒரு காலத்துல இளைஞரா இருந்தவர் தானே. இப்ப இந்த ஆண்களே இவ்வளவு கைத்தட்டு தட்டுறாங்களே, எங்க பெண்களை பாராட்டி ஒரு பஞ்ச டயலாக் சொல்ற கிளாப் எப்படி வரும் பாக்குறீங்களா? கேரள பெண்களுக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன? கேரள பெண்கள்லாம் சிரிச்சா தான் அழகு, எங்க தமிழ்நாட்டு பெண்கள் முறைச்சாலே அழகு நடுவர்ல. அப்பேற்பட்ட உற்சாகமான பெண்கள் இருக்காங்க. அதனாலதான் கொஞ்சம் பேர் முறைச்சே பாக்குறாங்களோ. அதான் பாருங்க, எல்லாம் கலந்து உட்கார்ந்து இருக்காங்க. நல்ல ஒரு தலைப்பை கொடுத்திருக்கீங்க. சொத்து பத்தா சொந்த பந்தமா, பணம் வேணுமா பாசம் வேணுமா, அதுதானே கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு பணம் இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா சார்? இந்த திருவிழாவை இவ்வளவு அற்புதமா கொண்டாடி இவ்வளவு பேருக்கு அன்னதானம் போட்டு இவ்வளவு பெரிய தடல்ல இவ்வளவு லைட் செட்டிங்லாம் போட்டு நம்மள எல்லாம் கூட்டி ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்களே, இது பணம் இல்லாம நடத்த முடியுங்களா? யோசனை பண்ணி பாருங்க. இவ்வளவு பெரிய கும்பாபிஷேகம் சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளவு வேலைகள் பார்த்திருப்பாங்க, கொத்தனாருக்கு எவ்வளவு காசு கொடுத்திருப்பாங்க. எல்லா வேலைகளையும் முடிச்சு திரும்ப ஒரு கோவிலை புதுப்பிக்கிறதுக்கு காசு இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா சார்? முடியாது. அப்ப ஒரு திருவிழாவை கூட கொண்டாடணும்னு சொன்னாலே சொந்த பந்தத்தை கூட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கு சொத்து சொகை இருந்தாதான் அதை பண்ண முடியும்னா அந்த பணத்தை பத்தி பேசதான் நாங்க வந்திருக்கோம். பாசத்தை பத்தி பேச 2 பெண்கள் வந்திருக்காங்க. தீர்ப்பு சொல்ல நீங்க வந்திருக்கீங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசை தான். என்ன? ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார்ந்துருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஒரு சின்ன போட்டி வச்சு நான் தலைப்புக்குள்ளார வரேன். என்ன போட்டி? ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவாக்கா? இங்க இருக்க பெண்கள் ஃபர்ஸ்ட். ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்னேன். இங்க இருக்க பெண்கள்லாம் பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3ன்னு சொன்னா நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்றேன், ஒரு கல்லூரியில பேராசிரியரா இருக்கேன். மாசம் 4 லட்ச ரூபாய் சம்பளம். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்க அவங்களுக்கு 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு கொடுக்காதனால அவர் போட்டுக்க மோதிரத்தையும் பிரேஸ்லெட்டையும் கழட்டி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போறக்கா. ஆமாடா, நான் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து கோயில் வழி பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துக்கிட்டு எல்லாம் ரெடியா இருக்காங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவா? பாத்துருவோமா? ரெடி 1 2 3. ஆடா 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 ஆடா. நீங்க ஏமா கை தட்டியா? நீங்கள் லேடிஸா? ஆதார் அட்டை வச்சிருக்கியா? கேளுங்க சார், அப்பதான் நம்புவேன். உண்மையிலே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, யாரெல்லாம் அழகா இருக்கம்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு போய் உங்க வீட்டுல உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க, உங்க கருவம் கலைஞ்சிரும். அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நாளைக்கு நம்ம ஊருக்கு ஆதார் எடுக்க வர்றாங்க, எல்லாரும் 10 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கு. பெண்கள்லாம் ஆம்பளைலாம் சட்டையை போட்டு சும்மா போயிட்டு வந்துடுவோம். இந்த பெண்கள் அப்படி கிடையாது.
பட்டு சேலை கட்டி பவுடர் அடித்து 5 பவுன் செயின் போட்டு பூ வச்சு போய் உட்காருவாங்க. உட்காந்தவொடனே எடுத்தாச்சு போமா அப்படின்ட்டுவான். என்னடி ரெடி ஸ்டார்ட்லாம் சொல்லாமல் எடுத்து விட்டாங்கன்னா 1 வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் கார்டு வரும். வாங்கி பார்த்தீங்கன்னா சாத்தி வச்ச புன மாதிரியே எடுத்து அனுப்பியிருப்பாங்க. நம்ம கருவம் கலைஞ்சு போய். ஆனா இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, லேடிஸ் கை தட்ட சொன்னா ஒரு பேத்தி தட்டாம உட்காந்துருக்கு உங்க பாட்டி இந்தாடி தட்டடி நடுவரோட மோதிரத்தை தரானாடி தட்டடி. ஆனா நீங்க என்னதான் சொல்லுங்க, இந்த பெண்கள் கையை எதுக்குமா பயன்படுத்துவாங்க? குழந்தைக்கு ஆய் கழுவி விடுறது, மூக்கு சளி சிந்துறது, புளிய கரைக்கிறது, புருஷனை போட்டு அடிக்கிறது, அதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. ஆனா எங்க ஆண்கள் அப்படி இல்லை. பங்கெல்லாம் ரெடியா இருக்கீங்களா? பவரை காமிச்சிருமா? ரெடி 1 2 3 ஆடுறா ஆடுறா ஆடுறா. 5 5 10 ஆண்கள்னாலே கெத்துங்கிறத ப்ரூவ் பண்ற ஒரு அற்புதமான கூட்டம். இன்னைக்கு பணம் காசு இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா சார்? அதனாலதான் பணத்துக்கு ஒரு பாட்டு கொடுத்தான். ரூபா நோட்டுல வாழுறாரு காந்தி, நிறையா ஜோரா புன்னகையை ஏந்தி, காசை பார்த்தா காந்தி தாத்தா போல நாம் சிரிப்போம். அண்ணாதே ஆர்வம் ஆயாதே பேரின்பம் பம் பம் பம். காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது, காச கதுவ காசலட்சுமி தட்டுகிற நேரம் இது. அப்ப இந்த பணம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுங்க. நான் ஒண்ணே சொல்றேன், சொந்த பந்தம் நல்லா இருக்குங்கிறாங்கல்ல. இன்னைக்கு பட்டிமன்றம் லேட் ஆச்சு. கட்ல புருஷனுக்கு ஃபர்ஸ்ட் வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறாங்களா? நிகழ்ச்சி லேட் ஆச்சு. என் பொண்டாட்டி சொன்ன அடியாய் பட்டிமன்றம் போற 2 சப்பாத்தி சுட்டுவான்னு கொண்டு வந்து குடுக்கறா. பிக்கிறேன் பிக்க முடியலையா? சப்பாத்தி மேல ஒத்த காலை வச்சுக்கிட்டு கையை வச்சு இழுக்கிறேன், பிக்க முடியல. கோவம் வருமா வராதா? என்னாடி சப்பாத்தி இது இப்ப உள்ள வந்தா பிச்சு போடும் இவன் சமயக்கட்டுல இருந்து சொல்றாக்கா. நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறாராம்? போயா வேலையை பார்த்துக்கிட்டுங்கிறாயா? இப்படி தாயா ஏன் பொண்டாட்டி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா சரி, அடியே தோசை சுட்டு கொண்டாடிக்கிறேன், கொண்டாந்து வைக்கிற பிக்கிறேன் பிக்க முடியல சுடுது, பிக்கிறேன் பிக்க முடியல சுடுது. என்னன்னு லைட்டை போட்டு பாக்குறேன், டிவி பார்க்கற அவசரத்துல தோசை கல்லோட கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. உடனே எங்க மாமியாவுக்கு எதுக்கு அத்தை தோசை சுட அதை சொல்லுங்க. கொஞ்சம் சவுண்ட் ஏத்துமா? சவுண்ட் குறைஞ்சிருச்சு. குறைச்சு விட்டியே என்ன? எனக்கே ஏத்தி விடுங்க, நல்லா டெப்த் குறைஞ்சிருச்சு. ஹலோ, நேத்து எங்க மாமியாட்ட சொன்னேன், அத்தை நீங்க தோசை சுட்டுவாங்கன்னு. சரி, அந்த அம்மா கொண்டாந்து வச்சு கண்ணு கட்டேன்னு கற்றுப்பா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? கற்றுப்பா இருந்துச்சு. என்னன்னு லைட்டை போட்டு பாக்குறேன், இந்த அம்மா டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்ல குப்புற போட்டு மாவு ஊத்தி இருக்குது. இந்த உறவுகளால சந்தோஷம், சொந்த பந்தத்தால மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? யோசனை முடி பாருங்க. நிஜமா அதுல இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, ஆண்களுக்கும் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு வித்தியாசம் தாங்க இருக்கு. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் தெரியுமா? எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு கரெக்டா திட்டினா அது பொண்டாட்டி, எல்லாத்தையும் மறந்து விட்டு திட்டு வாங்கிட்டே இருந்தா அதுதான் சார் புருஷன். அது உண்மையா? இந்த சொந்த பந்தத்துல மகிழ்ச்சி இருக்குமா? யோசனை பண்ணி பாருங்க. அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன தெரியுமா? தக்காளி சோறையே பிரியாணி மாதிரி செஞ்சா அது அம்மா சமையல், பிரியாணியவே தக்காளி சோறு மாதிரி செஞ்சா அதுதான் சார் பொண்டாட்டி. கரெக்ட். இந்த சொந்த பந்தத்தால மகிழ்ச்சி இருக்கு. அம்மா சமையலுக்கு பொண்டாட்டி சமையலுக்கு இன்னொரு வித்தியாசம் இருக்கு. என்னது? மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல், மூக்க புடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா அதான்டா பொண்டாட்டி சமையல். அது பாருங்க, சொந்த பந்தம் நல்லா இருக்கா? ஆனா ஒரு விஷயம் சார், அந்த மேடையில பெருமையோட சொல்றேன், என்ன ஏன் பொண்டாட்டி மாதிரி டிவி பார்க்க உலகத்துல ஆளே கிடையாது. நல்ல ஒரு கைத்தட்டல தாராளமா கொடுங்க. அப்படியா? என் மிஸ்ஸஸ் எப்படி தெரியுமா டிவி பாப்பா? எப்படி? பத்தியும் உள்ள ரிப்பீட் 20 வெளியில வந்து வாயை திறந்தா மூட மாட்டாங்க. ஏன் பொண்டாட்டில அப்படி கிடையாது. ஏன் பொண்டாட்டி எப்படி தெரியுமா டிவி பாப்பா? எப்படி? கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பாக்குறாடா, இதான் தெரியுதான்னு பாப்போம்னு. அதுல இந்த வம்சம்னு ஒரு நாடகம் சன் டிவில போட்டா பாத்தீங்களா? ரம்யா கிருஷ்ணன் கலெக்டர் அம்மாவா இருக்கும். அது போற கார்ல வெடிகுண்டை வச்சிருவாங்க. அந்த வெடிகுண்டு கவுண்ட் டவுன் குறைஞ்சிட்டே வரும். 10 9 8 7 6 5 4. இது என் பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே இருக்கா. 90 95 100 110 பிபி எகிரிட்டே இருக்கு. ஓடி போய் லைட்டை போடுறா, ஃபேனை போடுறா, தண்ணியை குடிக்கிறா. நான் கிடுக்குன்னு ஓடி போய் பிளக் பாயிண்ட் பிடிங்கிட்டேன். அந்த அம்சம் முடிய ஒருத்தர நம்ம அம்சம் முடிஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு அம்சத்துக்கு எங்க போறது? நானா இருந்தாலும் பிளக் பாயிண்ட் அமுக்கி வச்சுட்டு வந்திருப்பேன், இதோட போகட்டும். ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன? எந்த ஊர் பட்டிமன்றம் போறோம்னா அந்த ஊர்ல என்ன ஃபேமஸா விக்குதோ அதை வாங்கிட்டு வந்துருவேன் வீட்டுக்கு. திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன், கேள்விப்பட்டேன், அல்வா ஃபேமஸ். இந்த 10 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போனேன், வாங்கிட்டு வந்தேன். ஓ, வாங்கிட்டு வந்தியா? என்ன வாங்கிட்டு வந்துட்டீங்க? ஆம்பளை அல்புரா சிரிக்கிறீங்க. அண்ணே, பாண்டிச்சேரி செண்டு பாட்டில் ஃபேமஸ், அதை வாங்கிட்டு வந்தேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ செண்டு பாட்டில் வாங்கியிருக்க மாட்ட. இந்த சொல்றான் பாரு, குண்டு பாட்டிலா? அதெல்லாம் கிடையாதுங்க, செண்டு பாட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி மணப்பாறை பட்டிமன்றம் போனேன், முறுக்கு ஃபேமஸ். வாங்கி கொண்டாந்து என் பொண்டாட்டி இருந்தாடி டிவி பார்க்கறதா பார்க்கறேன், மணப்பாறை முறுக்கு வாய்க்கு நல்லா எதமா இருக்கு, தின்னுகிட்டே பாருன்னு கொடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நான் ரூம் போயிட்டேன். இவ டிவியை பார்த்துட்டே மணப்பாறை முறுக்க தின்னுட்டே சொல்றாக்கா, மணப்பாறை முறுக்கு ஓ முகர மாதிரியே இருக்கா, ஒரே கசப்புன்னா. மணப்பாறை முறுக்கு டேஸ்டா இருக்குமே, கசக்குதுங்கிறாளேன்னு வெளியில வந்து பாக்குறேன் சார். நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாக்கெட் அப்படியே இருக்கு.
பக்கத்துல இருக்க கொசியோத்தி சூர்ல எடுத்து தின்னுட்டு டிவியை பாக்குறாளே, இந்த சொந்த பந்தத்தால மகிழ்ச்சி இருக்குமா? அதனாலதான் இன்னைக்கு கல்யாணம் பண்ண ஆண்கள்லாம் சொத்து சுகம்தான் முக்கியம், சொந்த பந்தம் சரியில்லைன்னு எப்படி தெரியுமா பாடுறோம்? எப்படி? மரணம் என்னும் தூது வந்தது, அது கொண்டாட்டி என் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. பொண்டாட்டியே போ போ, கொழுந்தியாலே வா வா. பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது, ஆண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை ஆப்படிச்சு அசர வைப்பது. யாருக்காக? இழுத்தது எனக்கு, நீ ஏண்டா தண்ணி குடிச்சு? யாருக்காவது இப்படி இழுத்தா எனக்கு படபடன்னு வந்துடும் சார். நல்ல வியாதி, விளங்காத வியாதி. இந்த பாருங்க, நான் இழுக்கையில விட்டுட்டாங்க, இழுத்து நின்ற உடனே மாமா. இப்படித்தான் நேற்று என் பொண்டாட்டி டிவியில் நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தா. நைட்டு நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, தோசை விக்கிருச்சு. தண்ணி தண்ணி. அவ முடியட்டும் வாரேன், முடியட்டும் வாரேன், நாடகம் முடியட்டும் வாரம்னால எனக்கு முடியட்டும் வாரம்னாலான்னு இது வரைக்கும் தெரியாம பைதி குடிச்சு. அப்ப சொந்த பந்தம் நல்லா இருக்கா? சொந்தத்தால சந்தோஷம் கிடைக்குமா? ஏதாவது சொந்தத்துல ஃபர்ஸ்ட் காதல் பண்றீங்களா, உருப்படியா பண்றீங்களா? ஆண்கள் காதலுக்கு பெண்கள் காதலுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குங்க. யாரு கூட வாழ்ந்தா நாம நல்லா இருப்போம்னு சுயநலமா நினைச்சா அது பெண்கள் காதல். மச்சான் அவ யாரு கூட வாழ்ந்தாலும் நல்லா இருக்கட்டும் தான் பொது நலமா நினைச்சா அதுதான் சார் எங்களுடைய ஆண்கள் காதல். ஆண்கள் காதல்ல கூட நீங்க சரியா சொந்த பந்தத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, அதனாலதான் நாங்க சேர்த்து வச்சாருன்னு பாட்டு கொடுத்தோம். எப்படி தெரியுமா கொடுத்தோம்? சேர்த்து வச்சாரு எத்தனை காதல்ல தான், கேட்டு பாரு கண்ணுக்கு சொல்லித்தான், மாமும் பாரு செக்ஸ் ஃபிகர் தான், சொல்லிக்கிட்டாங்க காலேஜ் பொண்ணுங்கதா. அண்ணன் கையிலக்கு நீ விட்டு கம்மாளுக்கு, லைஃப் ஒரு புக்கு அத பொறட்டின தாங்கிக்கு, துக்கியின கிக்கு துக்கி போட்ட கிக்கு, தொக்கியின தொக்கு இந்த சிக்கன் தொக்கு, ஒத்துக்கம்மா பாவப்பட்ட ஆம்பளைய எத்துக்கம்மா. எம்மா மீனாட்சி அன்னை காதல் என்னாச்சி, மீனாட்சி அன்னை காதல் என்னாச்சி, துங்கி ரொம்ப நாளாச்சி 4 வருஷம் மீனாட்சி, ஒத்துக்கம்மா பாவப்பட்ட ஆம்பளைய எத்துக்கம்மா. பெண்கள் என்னைக்கா உருப்படியா இருக்காங்களா சார்? சொந்த பந்தம் நல்லா இருக்கா? என்னைக்கு பார்த்தாலும் பெருமை பேச வேண்டியது சார் பெண்கள். அது உண்மை. ஒரு 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும், சரி 10 வீட்டுல காட்டிட்டு தான் அக்கா காலிலே போடும். பாத்தியாக்கா 250 ரூபா சொன்னேன், 150 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், இந்த பாரு 10 வீட்டுல காட்டிட்டு தான் அக்கா காலிலே போடும். சரி, ஆம்பளை அப்படி பெருமை பேச மாட்டான். 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான். எவன்டையா சொல்றானா? ஆஹா எவன்ட்டையும் சொல்ல மாட்டான். சூப்பர் சார். ஏன் சொல்ல மாட்டான்? ஏன்? தலை தான் தொங்கிருமே. அண்ணன் நிமிந்தாவுல சொல்றதுக்கு யோசனை பண்ணி பாருங்க. பணம் காசு இருந்தா தான் ஒரு மனுஷனையே மனுஷனா மதிக்கிறான் சார். காசு அள்ளி கொடுத்தா தான் அவர் அப்பா, இல்லாட்டி ஆயிடுவார் டப்பா. காசு அள்ளி கொடுத்தா தான் அவன் மம்மி, இல்லாட்டி ஆயிடுவா டம்மி. காசு அள்ளி கொடுத்தா தான் அவன் அம்மா, இல்லாட்டி ஆயிடுவா சும்மான்னு சொன்னா அப்ப இந்த பணம் இல்லாம வாழ்க்கையில ஏதாவது பண்ண முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. அதனாலதான் ஒரு புதுக்கவிஞன் ரொம்ப அழகா சொன்னா, கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி கூட தன் பிள்ளைக்கு ஒரு நல்ல பள்ளியில் பாடத்தை சொல்லித்தர வேண்டும் என்று சொன்னால் தன் கையில் இருக்கின்ற வீணையை விற்றோ அடகு வைத்தோ தான் சேர்க்க முடியும் என்று சொன்னா, அப்ப இன்னைக்கு காசு இல்லாம ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல பிள்ளையை சேர்க்க முடியுமா சார்? யோசனை முடியாது. அப்ப அது காசு தானே தேவைப்படுது. சொந்த பந்தங்கறாங்கல்ல, அது சரியில்லைன்னு உங்களை வச்சு ப்ரூவ் பண்ணட்டா? சொல்லியா? குறிப்பா இப்ப நிறைய ஆண்கள் இருக்காங்க, குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி சரியான 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். இங்க பாத்தியா, விழா குழுவே யாரும் கையை தூக்கல. என்ன அப்படி கை கட்டிட்டீங்க? ஆனா ஒரு அண்ணன் தூக்குனார். ஏன் தெரியுமா? பக்கத்துல வீட்டுக்காரமா அந்த கருவாய் கேட்கறான், தன்னாவட்டா நிக்கிறீங்க தூக்குங்க கைன்னு ஒரே இடி. இந்த முத்துச்சாமி என்ன தூக்குனாரா? பாத்தியா? தூக்கல இல்ல, யாருமே தூக்கல.
ஆனா இதே கேள்வி நம்ம தாய் குளத்துல கேளுங்களேன். 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமான்னு கேட்டா எல்லா கல்யாணமான பெண்கள் கை தூக்குவாங்க. ஏன் அன்பு பண்பு பாசமா எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளிச்சவாய் புருஷன் எனக்கு அடப்பார், அதனால 7 ஜென்மத்துக்கு ஒரே புருஷன் வரணும், அந்த ஒரு கணக்கு தாங்க. இப்ப நான் இங்க இருக்க பெண்களை பார்த்து கேட்கிறேன், கேளுங்க. புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பர்ஸ்லயே வச்சிருக்கங்கிற பெண்கள் கை தூக்குங்க பாப்போம். அதுல ஒரு அக்கா சொல்லுது, அந்த ஆளை வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, மணிப்பர்ஸ்ல அவரை வச்சுக்கணுமா மணிப்பர்ஸ்ல அப்படிங்குது. இங்க 2 பேரும் கையை தூக்கிட்டு சொல்றாங்க, வந்து என்ன மணிப்பர்ஸை திறந்தா பார்க்க போறான், கையை தூக்குடி பாத்துக்கிறோம். பாத்தீங்களா? ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 போட்டோவை மணிப்பர்ஸ்லயே வச்சிருக்கா. அந்த அளவுக்கு பாசம். மணிப்பர்ஸ்ல கொடுங்க பாச சார். அவ்வளவு பாசமாடின்னு கேக்குறேன். லோனு வாங்குறதுக்கு ஒட்டுறதுக்கு வச்சிருக்காங்கறாடா. ஒட்டி பிடிச்சி ஆட்சி கையெழுத்து போட்டு விட்டுருவோம். நான் காலம்புறம் லோன் கட்டுறதுக்கு பேங்குக்கு லோன் அலைய வேண்டியதாண்டா. அப்ப ஏதாவது மகிழ்ச்சி இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு பணம் காசு தான் சார் ஒரு மரியாதையை நமக்கு தேடி தருது. அப்ப இந்த பணம் இல்லாம வாழ்க்கையில ஏதாவது பண்ண முடியுமா? அதனாலதான் ஒரு பாட்டிலே கொடுத்தான், சொந்த பந்தம் சரியில்லைன்னு. ஏது பந்த பாசம் எல்லாம் வெளிவேசம், காசு பணம் வந்தால் தேசம் சிரமாசம், சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன் அது எல்லாம் வீணாரோ, வேர்பிள்ளை கருவேற்பிள்ளை அது யாரோ நான் தானோ. அப்ப காசு இல்லாட்டி கருவேப்பிள்ளை ஆயிடும்னு சொல்லி சொன்னாங்கன்னா இல்லையா? அப்ப சொந்த பந்தம் ஏதாவது மகிழ்ச்சியா இருக்கா? இன்னைக்கு சரியா இருக்கா? நான் கேட்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்றேங்க, நீங்க இலக்கிய மன்றம் பேசுறீங்க, ஆமா, ஆன்மீக மன்றம் பேசுறீங்க, ஆமா, பாட்டு பட்டிமன்றத்துல பட்டைய கலப்புறீங்க. இங்க இருக்கிற பள்ளிவாளைய ரசிகர்களை சாட்சியா வச்சுட்டு நான் ஒரு பாட்டு பாடுறேன், அந்த பாட்டுக்கான விளக்கத்தை நீங்க இந்த மக்கள் முன்னிலையில கொடுக்கணும். தமிழ் பாட்டா இங்கிலீஷ் பாட்டா? தமிழ் பாட்டு, சினிமா பாட்டுங்க. சினிமா பாட்டா? அப்ப பாடியா, நான் சொல்றேன். இங்க இருக்கிற பசங்கள தான் சாட்சி, இங்க இருக்கிற தாய் குலங்கள் பெண்கள் எல்லாம் சாட்சி. ஓகேவா? ஒரு தமிழ் பாட்டு சினிமா பாட்டு பாடுவேன், நீங்க விளக்கம் கொடுக்கணும். சிங்கம்ங்கிற திரைப்படத்துல நான் பாட போறேன். நம்ம சூர்யா நடிச்சது. படம் பேரை சொன்னோன்னே ஹீரோ பேரை கரெக்டா சொல்றாரு. நல்ல ஒரு கைத்தட்டல கொடுத்துருங்க அவருக்கு. நான் பாட போறேன், நீங்க விளக்கத்தை கொடுக்கணும். ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே. Everybody listen to samba bamba rumba tumba, everybody member jamba pamba kaliya party, everybody move it move it move it move it move it now, everybody running coming it's time to party, everybody listen to samba bamba rumba tumba tumba, everybody giving checking moving becoming naughty, everybody go ring go ring go ring go ring go ring go, everybody time to move and life just to party. விளக்கத்தை சொல்லுங்க. எவ்வளவு கலகலன்னு சிரிக்கிறாங்க பாருங்க. நீங்க நடுவர் விளக்கத்தை சொல்லுவீங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்து நிக்கிறாங்க. எல்லாரையும் விளக்கத்தை எதிர்பார்த்து இருக்காங்க. தம்பி தூங்கிட்டாங்க. ரைட், ஓகே, எந்திரிச்சிங்களா? everybody listen to samba bamba rum. நான் நோசிக்கையிலே நீ பாடுற. நோசிக்கையிலையா? யோசிக்கையிலையா? சரி சரி. Everybody listen to samba bamba rumba tumba. மாமா, நம்ம குடும்ப கவரமே நல்லா இருக்குது. குடும்பமே அந்த போய் கிடக்க அப்புறம் கவருது இருக்கு. Everybody listen to samba bamba. அந்த வரிய சொல்லு. வரியவா? Everybody listen to samba bamba rumba tumba. பாடலையா? சொல்லியா? Everybody. அப்படின்னா என்ன? என்னது? எவர் சில்வர் படி. எவர் சில்வர் படியா? அடுத்த வரிய சொல்லு. ரம்பா. கும்பா கும்பா தும்பா. இப்ப பாடு. எவர்படி ரம்பா ரம்பா கும்பா கும்பா தும்பா, எவர்படி ரம்பா ரம்பா கும்பா கும்பா தும்பா. நல்ல ஒரு கைத்தட்டல அவருக்கு கொடுத்துருங்க. இது எழுதின கவிஞருக்கே அந்த விளக்கம் தெரியாது. சொந்த பந்தம் இன்னைக்கு சரியில்லை சார். ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யறேன். நான் என்ன கேட்கிறேன், இந்த இவ்வளவு தூரம் வக்காலத்து பேசுறீங்களா, உருப்படியா பெத்த பிள்ளைக்கு ஒரு தாலாட்டு பாட்டு உங்களால பாட தெரியுதாமா நான் கேட்கிறேன். ஏன் இன்னைக்கு இருக்க பெண்கள் தாலாட்டு பாட்டு பாட யாருக்குமே தெரியறது இல்லைங்க. ஏன் பொண்டாட்டி மாதிரி தமிழ்நாட்டுல யாருமே தாலாட்டு பாட்டு பாட முடியாது. என்ன இப்படி சொல்றீங்க? நான் தேவகோட்டை செட்டிநாட்டு பகுதியில இருந்து வர்றேன். என் பொண்டாட்டி திருவையாறு இசைக்கல்லூரியில முறைப்படி MA இசை படிச்சவன். அவ என் பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டுவா பாருங்க. நம்ம பள்ளிப்பாளையம் பெண்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க சார். அத பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டுவா பாருங்க. தம்பி ஒரு அரை நோட்டு. ஆஹா ஆஹா. கோவிந்தராஜ், திருவாரூர் கோவிந்தராஜ்.
தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு பாடுறாரு. உண்மையிலேயே நல்ல தாலாட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருக்க தாய் குழந்தை நீங்க தயவு செஞ்சு கத்துக்கணும். கிரி சுரேந்திரா யூடியூப்ல போயிட்டு இருக்கு. பிள்ளை தொட்டில போட்டு தாலாட்டுவா பாருங்க. தொகேராவா பாட்டே அவ்வளவுதான்டா. பாட்டே அவ்வளவுதானா? கதவு திறந்து பார்க்குற 32 நாய் படுத்து கிடக்குக்கா. ஏன்டி இத்தனை நாய் கிடக்குங்கிறேன். வந்த நாயெல்லாம் சும்மா தான் இருக்கு, சொந்த நாய் தான் குலைக்குதுங்கிற. சொந்த பந்தத்தோட லட்சணத்தை பாத்தீங்கன்னா கொண்டாட்டியால சந்தோஷமா இருக்க முடியும். சொந்த பந்தம் நல்லா இருக்கு. தாய் பாசனைக்கு ஒரு உருப்படியா இருக்கா. அன்னைக்கு மெட்ராஸ்க்கு போற ஒரு அம்மா பெத்த பிள்ளைய தொட்டில போட்டு தாளாட்டு பாடுறேன். இந்த அம்மா லெகின்ஸையும் ஜீன்ஸையும் போட்டுக்கிட்டு நான் மேல வந்து ஒரு டி ஷர்ட்டை போட்டுக்கிடுச்சு. பெத்த பிள்ளைய தொட்டில போட்டு ஆரி 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 ஆரிச்சுல்ல. குழந்தை தொட்டின்னு சனினை எதுக்கு இங்க வந்து வாழ் கத்துற? உன் புருஷக்காரன் திண்ணில் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான், அங்க போய் கத்து. நானே தூங்கிக்கிறேங்க. அந்த குழந்தை ஜாட பேசல. இந்த பெண்களை அடிச்சுக்க முடியாதுங்க. சொந்த பந்தம் நல்லா இருக்கிறவங்கள ஜாட பேசுறாங்க சார். வாழ வந்த மருமவ பெத்த பிள்ளை அழுது. குழந்தைக்கு தானே சார் தாளாட்டு பண்ணணும். முத நாளே மாமியா கூட நாத்தனா கூட முடிபிடி சண்டை. இப்ப மாமியாவும் நாத்தனாவும் சைட்ல உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த சண்டையை ஞாபகத்தை வச்சு இவ தாளாட்டு பண்ணா. எப்படி தெரியுமா பாடினா? பூமியோ நல்ல பூமி, என் புண்ணியரும் நல்லவரு, புண்ணியரை பெத்தெடுத்த பெருங்குரங்கே தொந்தரவு, பெருங்குரங்கே தொந்தரவு. அந்த அக்கா குப்புற விழுந்து சிரிக்குது. ஐயோ எனக்கு கல்யாணமாய் 17 வருஷம் ஆகுது. ஏன் மாமியால என்ன சொல்லி திட்டணும்னு ஆசைப்பட்டனா அதை இந்த கருவாயும் நம்ம ஊர்லயே மைக்கில் சொல்றாண்டி ஆயா அப்படின்னு பாக்குது. அடுத்து நாத்தனா உட்காந்தால 2வது லைன் நைசா நாத்தனாவை கூட்டா. மண்ணோ நல்ல மண்ணு, என் மன்னவரும் நல்லவரு, மன்னவரு கூட பிறந்தே மலை குரங்கே தொந்தரவு, மலை குரங்கே தொந்தரவு. ஒரே அடி சார். நம்மால் வந்தான். அதுதான் ஆண் சிங்கங்கிறது. வந்து பார்த்தா அம்மா பொண்டாட்டி அக்கா 3 பேரும் சண்டை போடுறாங்க. குழந்தை அழுது இவன் தாளாட்டு பண்ணான். எப்படி தெரியுமா? யாரும் அடிக்கவில்லை, யார் அடிச்சும் இவாளல, தானே அழுகிறாண்டி, தம்பித்தோண வேணுமுன்னு, தம்பித்தோண வேணுமுன்னு. இப்படி பிட்ட போட்டு தானே நம்மளை 140 கோடியில கொண்டு விட்டுட்டாங்களே. பாத்தியலா இந்த கொரோனாவில் மட்டும் 70 லட்சம் புள்ள உறந்துருக்குங்கிறாங்க. கொரோனாவில் சமூக இடைவெளியில இருங்கடான்னா சமூக இடைவெளி எல்லாம் இருந்துட்டாங்களே. அப்ப சொந்த பந்தமே சரி கிடையாது. பணம் இல்லாட்டி இன்னைக்கு வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாது. ஒரு செய்தியை சொல்றேன் சார். பணத்தினுடைய தேவை எப்படி தெரியுமா இருக்கு? இவங்க தாயினுடைய பாசத்தை சொல்லுவாங்க, சொந்த பந்தம் நல்லா இருக்குன்னு. இல்லைன்னு சொல்ல நாங்க ஏத்துக்கிறோம். கண்ணதாசன் தான் சொன்னான், உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறர்க்கென்று சொல்லாமல் சொல்லித்தரும் தேவதன் கோவில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. இருக்கின்ற பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, உலகத்தில் சிறந்தது தாய்மை, இதை ஒப்புக்கொள்வதே நேர்மைன்னு தாயினுடைய பாசத்தை சொன்னா நாங்க ஏத்துக்கிறோம். எல்லாம் கை தட்டுறாங்க. ஆனா இதே அம்மா நமக்கு பிடிச்ச மாதிரி 2 தோசையை சுட்டு கொண்டாந்து வைக்கிறாங்க. 3வதா பையன்கிட்ட சொல்றாங்க, தம்பி உனக்கு நெய் தோசை பிடிக்கும்ல, அம்மா ஒரே ஒரு நெய் தோசை சுட்டுட்டு வரேன் அப்படின்னு சமயம் கட்டு போறாங்க. திடீர்னு அம்மா கீழே உழுவுற சத்தம் கேட்குது. பையன் உடனே ஐயோ அம்மா என்னாச்சுன்னு கொண்டு போய் பார்க்குறான். அம்மா மயக்க மட்டும் விழுந்திருக்காங்க. உடனே எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போறான். டாக்டர் செக் பண்ணிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லுவார், தம்பி இங்க வா, இது உங்க அம்மா தானே? ஆமா சார், இன்னும் கஷ்டப்பட்டு பெற்றாங்க சார், வளர்த்தாங்க சார். எல்லாம் சார் தான்ப்பா. உங்க அம்மாவுக்கு இதயத்தில் அடப்பு இருக்கு, ஆஞ்சியோலாம் பண்ண முடியாது, பிபி சுகர் ரொம்ப அதிகமாக இருக்கு, ஓப்பன் பைபாஸ் சர்ஜரி தான் பண்ணணும், ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு, ஒரு 8 லட்ச ரூபா செலவாகும், ஏதாவது ரெடி பண்ணிட்டு வான்னு சொல்லிடுவார். நீங்க விரும்புகின்ற உறவு தான் உங்க அம்மா, சொந்த பந்தம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த தாயை எமங்கிட்ட போகாம இன்னும் கொஞ்ச காலம் உங்க கூடயே வைக்கணும்னா கூட எங்களுடைய டப்பு இருந்தால் தான் முடியும்னு சொன்னா இந்த பணத்தினுடைய தேவை இருக்குதா இல்லையா சார்? இந்த பணத்தோட தேவையை இந்த மாதிரி தினமும் நல்ல இள ரத்தத்தோட ஓடி ஆடி சம்பாதிக்கிறோம். வாரம் ஆனா சம்பளத்தை வாங்கிட்டு செலவு பண்ணிட்டு இருக்கமே, அந்த மாதிரி பசங்கள்கிட்ட கேட்கக்கூடாது. இந்த பணத்தோட அருமையை யார்கிட்ட தெரியுமா கேட்கணும்? இந்த பணத்தோட அருமை. இந்த மாதிரி திருப்பூர் ஒரு மாநகரிலே ஒரு பெரிய பணக்காரர், நிறைய சொத்து சுகம் வச்சிருக்காரு, கார் பங்களா வச்சிருக்காரு, தோட்டம் துறை வச்சிருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையன் கடைசி காலத்தில் நம்மளை வச்சு காப்பாற்றுவான். நாம செத்ததுக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் அவனுக்கு போகணும், ஏன் உயில் எழுதணும்? நம்ம கண் முன்னாடியே எல்லா சொத்தையும் அவனுக்கு எழுதி கொடுத்துருவோம். நம்ம கண் முன்னாடியே அவன் தொழிலதிபர் ஆகட்டும், பணக்காரன் ஆகட்டும்னு சொல்லி அவர் உயிரோடு இருக்கப்பயே சொத்தை ஃபுல்லா பையன் பேர்ல எழுதி வச்சார். ஊர் உலகத்தில் நடக்கிற விஷயம்தான். அந்த பையனும் எல்லா சொத்தையும் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பணக்காரன் அப்படின்னு நடுத்தரில் விட்டுட்டான் சார், பிச்சைக்காரனா.
ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய வழி எது தெரியுமா? ஊர்ல பணக்காரனா இருக்கப்ப நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கப்ப அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டவங்கலாம் இன்னைக்கு வாழ்க்கை சரியில்லாம நொடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவங்க சாப்பாடு கொடுத்து நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? அதை விட ஒரு மனுஷனுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது சார். அந்த வேதனையில 3 இடத்துல வாங்கி சாப்பிட்டு மனவேதனையோட உட்கார்ந்துருக்காரு. அந்த மாதிரி மரத்தடியில் உட்கார்ந்துருக்கப்ப அவர் கண்ணு முன்னாடியே பொண்டாட்டி அப்படியே கழுத்து ஃபுல்லா நகையை போட்டு ஜோடிச்சு அந்த பணக்கார பையன் அந்த கார்ல அப்படி போனான். அந்த பணக்கார அப்பா பிள்ளைய நம்பி சொந்த பந்தத்தை நம்பி சொத்து சுகத்தெல்லாம் விட்டு கொடுத்த ஒரு பெரிய மனுஷன் அனாதையா வேதனையில ஒரு வார்த்தை நினைச்சாரு. என்ன தெரியுமா? அடரா, காசெல்லாம் நல்ல கரை சேர்ப்பான், கடைசி வரைக்கும் நம்மளுக்கு நல்ல கஞ்சி ஊற்றுவான், நம்பி தானே எல்லா சொத்தையும் பையன் பேரில் எழுதி வச்சோம், எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இன்னைக்கு நடுத்தரில் நம்மளை விட்டுட்டானே, இந்த காசை நாம வச்சிருந்தா கூட சொத்து பத்தெல்லாம் நாம பிடிச்சி வச்சிருந்தா கூட இந்த சொத்து பத்துக்காவது நம்மளுக்கு 3 வேளை சோறு போட்டிருப்பானேன்னு சொல்லி ஏக்கத்தோட பார்த்தார் பார்த்தீங்களா? அந்த பெரியவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, பணத்தினுடைய தேவை என்னன்னு சொல்லும். ஒருத்தர் பசிக்குதுன்னு சொல்றோம்ல, பணக்காரனுக்கும் பசிக்கும், ஏழைக்கு பசிக்கும். பணக்காரனுக்கு பசிப்பது என்பது ஒரு உணர்வு, சாப்பிட்டா தீந்துரும். ஏழைக்கு பசிக்குது என்பது ஒரு அவமானம். அவன்கிட்ட காசு இருக்காது, சாப்பிட முடியாதுன்னு சொன்னா பசியில கூட வித்தியாசத்தை ஏற்படுத்துகின்ற வலிமை இந்த பணத்துக்கு உண்டுன்னு சொன்னா இந்த சொந்த பந்தம் என்ன சார் வந்து நிற்கும் பாருங்க. அதனாலதான் ஒரு ஆள் ரொம்ப அழகா சொன்னான், குளத்துல தண்ணி இருந்தாதான் மீன் வரும், அந்த மீன் இருந்தாதான் அதை பிடிக்க கொக்கு வரும். இதை இன்னைக்கு இல்ல, 40 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணதாசன் ரொம்ப அழகா சொன்னா, பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் அப்பா பணம் சேர்த்து வச்சிருந்தாருதான் அப்பான்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடிட்டு வருவான், இல்லாட்டி வரமாட்டாங்கிறது அன்னைக்கே பாட்டுல சொன்னாரு. குளத்திலே தண்ணி இல்லே, சொத்தும் இல்லே, மீனும் இல்லே, பட்டியிலே பணம் இல்லே, பெத்தம் இல்லே, சொந்தம் இல்லே. பெட்டியில பணம் இல்ல, பெத்த பிள்ளை சொந்தம் இல்ல. அடுத்த சென்ஸ்ல ரொம்ப அழகா சொன்னாரு, தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, பெத்தவன் மனசு பித்தம்மா, பிள்ளையின் மனசு கல்லம்மா, பனையிலே சொரிருந்தா புனைகளும் சொந்தமடா, வேதனையே சொல்லி வந்தா சொந்தமில்லே பந்தமில்லே. பானையில சோறு இருந்ததுன்னா பூனை கூட சொந்தம் கொண்டாடிட்டு வரும். உன் வேதனையை பந்தி வச்சுனா சொந்தக்கார பையன் ஒருத்தன் பக்கத்துல நிக்க மாட்டான். அதுதான் வாழ்க்கையினுடைய நிதர்சனம்னு சொன்னா உங்களுக்கு யாராவது போன் பண்ணி தொல்லை பண்றாங்களா? ஒருத்தன் பண்ற ஆலங்குடியில இருந்து அவனை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. உங்களுக்கு சொந்தக்கார யாரோ அடிக்கடி போன் பண்ணி தொல்லை பண்ணா நீங்க அவனுக்கு பதிலுக்கு ஒரு தடவை போன் போட்டு எனக்கு ரொம்ப முடையா இருக்கு, ஒரு 25,000 ரூபாய் பணம் கடனா கொடுன்னு கேட்டு பாருங்க. பணத்தை கடனா கேட்டு பாருங்க சார், உங்க சொந்தக்காரனோட லட்சணம் புரியும்னு சொன்னா பணங்காசு தான் சொந்த பந்தத்தையே தீர்மானிக்கிறது. இந்த பணத்துக்கே நல்லது ஒரு தீர்ப்பை நீங்க தரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி, கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கரை எடுமாக சுண்டகஞ்சி சுட்டவள மக்காத்தல் நீர்மொரு பேர்த்தனி இளநீ ராத்துக்கு கடன்பட்ட கம்ப்ளீட் வெள்ளரிக்கு அவிச்சமிட்ட ஆஃப் ஆயில், இந்த சொந்த பந்தம் இது எல்லாமே டூப்பு. கை நிறைய வச்சிருக்க டப்பு தான் டாப்பு, அதுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு. இல்லாட்டி பள்ளிப்பாளைய ரசிகர்களே உங்களுக்கு வப்பாங்க ஆப்பு என்று சொல்லி வானத்துல போதுவா ராக்கெட்டு கறி மீன் விக்கிற மார்க்கெட்டு கரண்ட் போனா அதுக்கு பேர் பவர் கட்டு. தீர்ப்ப பணத்துக்கு கொடுத்தா நடுவருக்கு கொடுங்க கைதட்டு, இல்லாட்டி திருப்பாச்சி அருவாளை எடுத்து எதிரணிய ஒரே வெட்டு என்று சொல்லி நடுவர் உள்ள எங்க பக்கம் தீர்ப்ப கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி, ஏன்னா ஜெயிச்சிடறோம்ல. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள், ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும், எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யார் பக்க வேணாலும் கொடுத்துக்கங்க. வியக்க வைத்த ரசிகர்களுக்கு நன்றி பாராட்டி, மனமகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அதிகம் தேவை சொந்த பந்தத்தை காட்டிலும் சொத்துவத்தே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருமையான பேச்சு, நல்ல துவக்கம் துவங்கி கொடுத்துருக்கார் பேராசிரியர் அபு. அவருக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். புத்திசாலி என்னது, முட்டாள் அறிவாளின்னு சொன்னார். இவர்களை அறிவாளி என்று சொல்கிற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாமன்றத்தில் ரொம்ப சிரமப்பட்டு சொன்னார், உறவுகள் சரியில்லைனார். ஆனால் ஒரு உண்மை இந்த மேடையில் சொல்கிறேன், எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி 13 வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்கள் அம்மாவுக்கும் மாமியா மருமக சண்டையே வந்ததில்லை. கைதட்டுங்கக்கா, பொய் சொல்ல மாட்டேன், சத்தியம் சத்தியம் சத்தியம்.
13 வருஷமா எங்க அம்மாவுக்கு என் பொண்டாட்டிக்கு மாமியா மருமக சண்டையும். எங்க அம்மா செத்து 13 வருஷம் இருந்தாவில்ல சண்டை வர்றதுக்கு. சாப்பிட்றா, உருள்றா, பெறல்றா. எங்க அம்மா செத்துருச்சேன்னு எங்க பெரியம்மாவை கொண்டாந்து வச்சேன் என் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன். என் பெரியம்மா எனக்கு தாய்மாய் தானே. போன வாரம் எங்க பெரியம்மா தொண்டை வலிக்குது, டாக்டர்கிட்ட கூட்டி போயிருக்காங்க. டாக்டர் எங்க பெரியம்மா வாயை திறக்க சொல்லி உள்ள லைட் அடிச்சு பார்த்து என் பொண்டாட்டியை கூப்பிட்டு, என் மாமா நீ தானே மருமக? ஆமாம் சார். உன் மாமியாவுக்கு உள்நாக்கு வளர்ந்துருக்கு, ஒரு 15,000 ரூபா கூட ஆப்ரேஷன் பண்ணுவோம் இருக்கார். என் காசு தானே கொடுத்துட்டு வர முடியானே. இப்போ டாக்டர் கூப்பிட்டு சொல்லியிருக்கா, சார் நான் 30,000 தரேன், இந்த வெளியில் தொங்குற நாக்கையும் எப்படியா நறுக்கி விட்டுருங்க சார்ன்னு இருக்கா. ஐயா இப்போ எங்கள் அம்மா சாப்பிட கூட வாயை திறக்க மாட்டேங்குது. வாயை திறந்தாலே இப்போ கத்திரிக்கோலை காட்டுறான். எங்கள் அம்மா பள்ளி மாதிரியே நாக்க புள்ள இழுக்குது. இது குடும்ப உறவுகளா? இந்த சொந்த சால சந்தோஷம் உண்டா? ஒரு காலத்தில் வலிச்சா புள்ள, இப்போ கிழிச்சா புள்ள. ஒரு காலத்தில் பிறந்த ஊரம் புள்ள, இப்போ பிறக்க ஊரம் கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்தில் குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில் எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்கம் அழுவும், புள்ள ஒரு பக்கம் அழுவும். இதாண்டா பிரசவ வார்டுன்னு போய் பார்த்தோம். போன மாதம் என் குழந்தையாவுக்கு குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ஏன்டா வளர்ச்சி சொல்லுங்க, சகலைக்கு போய் சொல்லுங்கடா. என் குழந்தையா குழந்தை பிறந்துச்சு. பார்க்க போனோம், தாயும் அழுவலை, பிள்ளைங்க அழுவலை, புருஷன் கிடந்து அழுதுட்டு கிடக்கிறான். நீ ஆண்டா அழுவுறா, ஆப்ரேஷனுக்கு 70,000 ரூபா பணம் கட்டினது அந்த இவன் கிடந்து அழுதுட்டு இருக்கிறான். அதையும் பிரித்து விட்டுருக்கான் பாருங்க. மொதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணாம், பேசாமல் உட்காந்துரு, அதான் உனக்கு நல்லது. வாழ்க்கை நிம்மதி இல்லை. ஆனால் பணம், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது, இறைப்பை இல்லாமல் உண்ண முடியாது, பணப்பை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது சார். பணம் தான் சார் வாழ்க்கை. இந்த மைசெட்டுக்கார தம்பி உட்காந்துருக்காப்புல, அருமையாக ஆப்ரேட் பண்ணுறாப்புல. இப்போ விழாக்குழு பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே, தம்பி நல்லா இருக்கீங்க, அருமையாக இருக்கீங்க, நீ நம்ம சொந்தக்கார பையன், பணம் இல்லைன்னு சொல்லு, வயிறை பிடிங்கி வாயில் சொல்லி விட்டு போயிடுவாப்புல. குப்பு குப்புன்னு புகை வந்து கிடக்க வேண்டியது தான். பணம் தான். இப்போ பஸ்ஸில் நீ ஏறுற 2 பேரும், பட்டிமன்றம் முடிஞ்சு பஸ்ஸில் ஏறி கண்டக்டர் போய், சித்தப்பா அடி செத்தப்பா காசுங்க, நீ எங்கள் சித்தப்பா மாதிரி சைத்தான் இறங்க ஓடிப்போம். மாமான்னு சொன்னால் 10 நிமிஷம் உட்கார வச்சு இறக்கி விடுவான். இவ்வளோ தான் வித்தியாசம். பணம் தான் சார் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு பேராசிரியர் அபு அவர்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச பெண்களுக்காகவே சிறப்பாக வக்காலத்து வாங்கி பேசக்கூடிய, போகுது 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 என்று போய் கொண்டிருக்கக்கூடிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார்கள்.